இவனுங்க பண்றத பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டாவுதுரா. பிக் பாஸ் நடத்துறானுங்களா இல்ல ஒன் சைடா நடத்துறானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இவனுங்க பண்றானுங்க பாரு ஒரு போக்கு. ஆனா அந்த எவிக்ஷன் ஒண்ணு நடத்துறானுங்க. அந்த எவிக்ஷன் தயவு செஞ்சு உங்க ஆளுங்களா சரி உங்க நீ யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களை நீங்க ஜெயிச்சேன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சேன்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தனா தூக்கிக்கிறேன்டா இவனை நான் ஜெயிக்க வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஆளா நான் இவனை ஜெயிக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா நீங்க சொல்லிருங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு எவிக்ஷன் எல்லாம் நடக்குங்கிறத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. கேவலத்துக்கு கேவலம் பட்டின் கேவலம். இந்த சிவகுமார் எவிக்ஷன் எல்லாம் பாவண்டா அவர்லாம் அந்த 5வது இடத்துல இருந்தாரு அவரை தூக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யா ப்ரோ அவரு 5வது இடத்துல இருந்தாரு அவரை தூக்கி விட்டானுங்க. தலைவன் 3வது இடத்துல இருந்தாரா இல்ல 3வது இடத்துல இருந்தவர் கிட்டத்தட்ட 8 பேர் எவிக்ஷன் ஓகேங்களா. 8 பேர் நாமினேஷன் ஆனாங்க. இதுல 3வது இடத்துல இருந்தவனை தூக்குனதுக்கு இந்த மாதிரி தூக்குறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்டே தூக்கிருக்கலாமே. இது நீங்க ஃபர்ஸ்டே தூக்கிருந்தா இந்த ஒரு அவமானம் இந்த மாதிரி காலி துப்புறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்காது. கண்டிப்பா பிக் பாஸ்க்கு இருந்திருக்காது. இந்த ஒரு சீசனும் சரி ஒன் சைடா தான் நடக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு எவிக்ஷனை வச்சு நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா. சிவகுமார் எவிக்ஷனா இருக்கட்டும், நம்ம சத்யா ப்ரோ எவிக்ஷனா இருக்கட்டும், இப்ப நடந்த ஒரு ராணுவ எவிக்ஷன் ஓகேங்களா. இந்த வாரம் 13வது வாரம் ராணுவ எவிக்ஷன் ஆயிருக்காப்ல. யாருக்கு எவ்வளவு ஷாக்கிங் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். நான் பார்த்தோம் ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா டெய்லி நான் அந்த ஓட்டிங் லிஸ்ட்டை பாத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்து அது நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். அதனால எனக்கே தெரியும் யார் வெளியில போவாங்க யார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா சரி ஓகே ராணுவுக்கு கை அடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க. கை அடிபட்டிருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்றீங்க டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பணப்பெட்டி டாஸ்க் மட்டும் தான் வரப்போகுது. அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல ஒண்ணுமே நடக்காது ஓகேங்களா. ஒண்ணுமே அதுல பணப்பெட்டி வைப்பானுங்க. அதை யாரு எடுக்க போறா அப்படிங்கிற மட்டும் தான் பாப்பானுங்க இல்லையா. இதை நீ தான் எடுக்க போற நீ தான் பண்ண போற அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டானுங்க. அண்ட் இதுல டாஸ்க்கும் நடக்காது பிசிக்கல் டாஸ்க் எதுவுமே நடக்காது. ஆனா போன வாரமே ராணுவ இந்த ஒரு ரீசன் கை உடஞ்சிருக்கு அந்த ஒரு ரீசனை சொல்லி தூக்கி இருந்தா சரி ஓகே இந்த வாரம் டிக்கெட் பண்ணால நிறைய பிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நிறைய வரும். அதனால நீங்க தூக்கிட்டீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா இந்த வாரம் தூக்குறது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. அவனுக்கு ஓட்டிங் லிஸ்ட் கம்மியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அவனுக்கு ஓட்டிங் லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்குது. இருந்தாலும் எதனால தூக்குனானுங்க அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு ரீசன் என் மைண்ட்ல ஒண்ணு ஓடுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ராணுவ கை உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு வெளியில கையெல்லாம் உடையல அப்படி இப்ப எப்படி போர்வை போத்திட்டு தலை நீ எப்படி ஒன் சைடா தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க. அதை கூட விஜய் சேதுபதி சார் கூட அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப அவன் செய்யற சேட்டைகள்லாம் பார்க்கும்போது அந்த சாக்ஸ போடும்போது அந்த கையை இழுத்து விடும்போது அப்ப கூட அருண் பிரசாத் கூட கேட்டிருந்தாரு உனக்கு கை உடஞ்சிருக்குங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முந்தா நேத்து கூட ஓகேங்களா நேத்து கூட நம்ம சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் 2 பேரும் சண்டை பயங்கரமா வந்துச்சு. அந்த சண்டையில கூட டாஸ்க் செய்ய சொல்லும் போது கூட டிக்கெட் ஃபினால் டாஸ்க்னா நீ செய்யற ஆனா வெளியில மைக் டாஸ்க்னா நீ செய்ய மாட்டேற அப்படிங்கிற மாதிரி அப்ப மட்டும் கை வலிக்கல இப்ப மட்டும் கை வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் ஒரு பக்கத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் சந்தேகம் வந்துருச்சு. உள்ள இருக்கவங்களுக்கு இவனுக்கு உடஞ்சிருச்சா உடையில அப்படிங்கிறது மறுபடியும் சந்தேகமா வந்துருச்சு. இவனுக்கு கை வலிக்குதா இல்ல நடிக்கிறானா. இப்போ டிக்கெட் ஃபினால டாஸ்க் மட்டும் விளையாடுறதுக்கு டிக்கெட் ஃபினால விளையாடுறான். ஆனா மைக் டாஸ்க் செய்யும் போது எனக்கு கை வலிக்கும் இப்படி செஞ்சா கை வலிக்கும் அப்படி செஞ்சா கை வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரீசன் கையை வச்சு அந்த ஒரு ரீசன் சொல்லிடுறான். இதனால மேபி தூக்கிருப்பானுங்களோ. இதனால சரி பிக் பாஸ் உள்ள நெகட்டிவ் பொய் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஆல்ரெடி நெகட்டிவ் பாயிண்ட் வந்துருச்சு. மறுபடியும் இவன் பண்ற சேட்டை எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் நெகட்டிவ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. அதனால தூக்கிருப்பானுங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனையா படுது. ஏன்னா மேக்சிமம் அப்படிதான் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி எனக்கு தான் அந்த மாதிரி தான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு. ஏன்னா 3வதா இருக்கவன என்னைக்குமே தூக்க மாட்டானுங்க. ஒரு 5வதா இருக்கவனா சரி அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி தூக்கி இருந்தா கூட பரவாயில்ல. இவன் டேஞ்சர் ஜோன்லயே இல்ல லாஸ்ட் முடியும் மஞ்சரி அருண் விஷாலு பவித்ரா இவங்க 4 பேருமே பாட்டம்ல இருக்கானுங்க. இந்த 4 பேர்த்த தவிர மிச்சம் அந்த 3வது ஆள்ல போயிட்டு தூக்குனா லைன்ல 3வது ஆள்ல போய் தூக்குனா இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. கீழே கூட ஜாக்லின் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தீபக் ரயனு ராணுவ ஜாக்லின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ரா அதுக்கப்புறம் நம்ம விஷாலு பவித்ரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அருண் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்ல மஞ்சரி. எல்லாருமே நானும் கண்டிப்பா மஞ்சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா ரயன் ஆல்ரெடி டாப்ல போயிட்டாப்ல. அது இல்லாம டிக்கெட் ஃபினால ஜெயிச்சிட்டாப்ல. இருந்தாலும் இப்ப ரயன் தான் மஞ்சரி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துமே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரி அவங்க பேசுற விதம் எல்லாமே நெகட்டிவாவே பேசுற மாதிரியே எல்லாத்துமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால மேபி மஞ்சரி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப மஞ்சரி தான்டா போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய வெடிகுண்டை போடுவானுங்க அப்படிங்கிறது நான் சுத்தமா நான் எதிர்பார்க்கல. என்னடா அவ்வளவு பெரிய வெடிகுண்டை போடுறீங்க அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன். இவங்க எதுக்கு இப்படி பண்றானுங்க இல்ல ராணுவ தூக்குனாதான் ஏதாச்சும் அங்க நடக்குமா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இல்ல இவனுங்க ஆளுங்க நிறைய ஒரு 10 பேர் இருக்கானுங்களா இவனுங்க ஆளுங்க ஒரு 5 பேர் இருப்பானுங்களா ஒருவேளை 5 பேர் இவங்க ஆளுங்களா இருப்பாங்க. போன டைம் மாயா வச்சிருந்தானுங்க அந்த மாதிரி இவங்க ஆளு ஒரு 5 பேர் இருப்பானுங்க. இவன் டாப் 5 போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இவனை தூக்கிட்டானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இதுதான் இந்த வாரத்தோட எவிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு 100% அன்ஃபேர் தான். அண்ட் இந்த ஒரு எவிக்ஷன் ராணுவோட எவிக்ஷன் உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி